இப்போது இந்த செகண்ட் கிளாஸ் ஏசியில் வந்து இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருக்கேன். ட்ரெயின் கிளம்புறப்போ யாராவது செயின் புல் இழுத்துட்டாங்க. இப்போ வந்து ட்ரெயின் நின்றுருக்கு. அங்கே பாருங்கள், ஷீரடி சாய்நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. உள்ளே வந்தோன்னா ஹாலில் ஒரு பெரிய பெட், ஒரு சின்ன பெட் இருக்கு. ஏன் மூலியமா இந்த வீடியோவில் நீங்கள் சாவடியை பாருங்கள், வர முடியாதவங்க. இப்போ என் பின்னாடி இருக்கிறது துவாரகமாயி. நல்லபடியாக போய் ஆர்த்தி பார்த்துட்டு வந்தேன். சிவன் சொல்லி கோயில் கூட்டிட்டு போனாங்க. சிவன் கோயில் ஆச்சு, அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் போன பகவத் அம்மன் கோயிலே வந்து 4 சாமி வந்து மூலவராக வச்சுருந்தாங்க. சனி சிங்கனாப்பூருங்க, ஒரு சனீஸ்வர பகவான் முக்கியமான கோயில் அதாங்க. வெட்டே வெளியாக இருப்பார். நம்ம போயிட்டு அங்கே வந்து என்ன வாங்கிட்டு என்ன அபிஷேகம் பண்ணலாம். ஸோ அங்கே சனி சிங்கனாப்பூரில். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து டே 3ங்க. சரிங்க, ஷீரடியில் நான் வந்து சென்னை கிளம்ப போகிறோம். ஈவினிங் தான் ஃப்ளைட். ஆக்சுவலாக வரப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்கோம் வர்றதுக்கு. ஏன்னா ட்ரெயின் வசதி கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்கோம். ஷீரடி சென்னைக்கு நாங்கள் ஈவினிங் 5 மணி ஃப்ளைட் தான். அதே மாதிரி வந்து நீங்கள் ஷீரடி வர பிளான் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஷீரடி வரதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, அப்புறமா வந்து அக்காமடேஷன் புக் பண்ணணும், தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும், அப்புறமா வந்து ஆரத்தி இவ்வளோ நீங்கள் புக் பண்ணால் தான், பிளான் பண்ணி வந்தால் தான் அழகாக ஷீரடி சுற்றி பார்க்க முடியும். நான் இப்போது ஷீரடிக்கு வரதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளானாக என்னென்ன புக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வரேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். நீங்கள் வந்து நீங்கள் ஷீரடி போக பிளான் பண்ணிட்டீங்கன்னா 90 நாள் முன்னாடியே, 90 டேஸ் முன்னாடியே வந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், 3 மாதத்துக்கு முன்னாடியே. அப்போ தான் அழகாக நீங்கள் வந்து ஷீரடி வர முடியும். ஏன்னா ஷீரடிக்கு வந்து ட்ரெயின் வந்து ஒரே ஒரு நாள் தான், வீக்லி 1 டே தான் வச்சுருக்காங்க அவங்க. சென்னை டு ஷீரடிக்கு வந்து 1 டே தான் ட்ரெயின். அதுவும் வந்து வீக் டேஸு தான். வெனஸ்டே வந்து காலையில் 10:30 மணிக்கு ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து எடுக்கிறாங்க. வீக்லி 1 டேஸ்னால வந்து ரொம்ப ரேராக இருக்கும் அந்த டிக்கெட்டுக்கு. என்னடா சொல்கிறேன்னு ரொம்ப ரேர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, செம்ம டிமாண்ட். வீக்லி ஒன்ஸுன்றதுனால ஏகப்பட்ட பக்தர்கள் சாய்பாபாவை பார்க்க ஷீரடிக்கு நிறைய பேர் கூட்டமாக வராங்க. அதனால் சென்னையிலேருந்து அந்த ஒரே ஒரு நாள் ட்ரெயின்றதுனால செம்ம டிமாண்டாக இருக்கும். நீங்கள் 90 நாள் முன்னாடி 90 டேஸ் முன்னாடி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா சென்ட்ரலில் போய் நீங்கள் புக் பண்ண, நேரில் போய் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம். ஆன்லைனாக வந்து தெரிஞ்சு காலை 8 மணிக்கு சனிக்கிழமை ஓப்பன். நாங்கள் வந்து வெனஸ்டே போகிறதுனால சனிக்கிழமை காலை 8 மணிக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஆன்லைனில் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் நேரில் போய் லைனில் நின்று ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதானே ஈஸியாக. செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஜென்ரல் கோச், அப்புறமா ஸ்லீப்பர் சொல்லிட்டு இதானே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடலாம். எல்லாமே செம்ம டிமாண்டாக இருக்குது. எதுவுமே டக்கு டக்குன்னு கிடைக்காது. நாங்கள் நேரில் போய் புக் பண்ணுறப்போ நாங்கள் வந்து செகண்ட் ஏசி புக் பண்ணலான்னு சொல்லி போகிறப்போ தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி ஃபுல்னு சொல்லி தேர்ட் ஏசி இருக்குன்ட்டாங்க. அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சி செகண்ட் ஏசி கன்ஃபார்ம் டேட் கிடச்சி. எங்களுக்கு ரொம்ப டிமாண்டு. நீங்கள் ஒரு நிமிஷம் லேட் பண்ணால் கூட எல்லா சீக்கிரம் ஃபுல். ஏன்னா அவ்வளோ டிமாண்டாக ஷீரடிக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் ஃபுல் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நேரில் போய் ஷீரடிக்கு ட்ரெயினில் 90 நாள் முன்னாடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அழகாக பிளான் பண்ணி வர முடியும். இது ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து ஃப்ளைட் டிக்கெட் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் ஷீரடிலேருந்து வர பிளான் பண்ணிங்கன்னா, ஏன்னா ஷீரடிக்கு ஏன் ஃப்ளைட் சொல்கிறேன் நான் வரப்போ, நீங்கள் வந்து ஷீரடிக்கு வெனஸ்டே போகிறீங்க சென்னையிலேருந்து கிளம்புறதுன்னா வியாழக்கிழமை மதியானம் 11:30 மணிக்கு 10 மணிக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அப்புறமா நான் வந்து ட்ரெயின் திருப்பி நீங்கள் ரிட்டன் ட்ரெயின்லேயே வரணும். ஷீரடி சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவே ட்ரெயினுங்க பார்த்துக்கோங்க. ஃப்ரைடே திருப்பி காலைல ட்ரெயின். நீங்கள் வியாழக்கிழமை டேஸ்டே ஷீரடி இறங்கிட்டு சாய்பாபா பார்த்து திருப்பி அடுத்த நாள் காலையிலே ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வர மாதிரி இருக்கும். எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது. அதனாலே வந்து நான் ஈஸியாக சொல்கிறேன். ஃப்ளைட் வந்து ஒருத்தருக்கு வந்து 5,000 மினிமம் 3,500 3,500 இருக்கும். மேக்ஸிமம் 6,000 இருக்குங்க. இதான் ஷீரடிக்கோடைய அதிகபட்ச ஃப்ளைட் ரேட்டு. இது ஏன் இவ்வளோ ரேட் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஃபோர் ஒரு 2-3 மாதம் முன்னாடி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் பார்க்குறீங்கன்னா 3,500 4,000 ஒரு டிக்கெட் பெர் பர்சன் கிடச்சிருங்க ஃப்ளைட்டு. இதே நீங்கள் வந்து டிலே பண்ணுறீங்க, ஷீரடிக்கு போய் ஒரு மாதம் முன்னாடி பண்ணுறீங்கன்னா 5,500 6,000 5,500 6,000 ஃப்ளைட் டிக்கெட் இருக்கோங்க. சென்னை டு ஷீரடிக்கு, ஷீரடி டு சென்னைக்கு. அதெல்லாம் ஃப்ளைட் ரேட் அதிகமாகிட்டே வரும். நம்ம நெருங்க புக் பண்ண ஊருக்கு போகிறதுக்கு நீங்கள் பின்னாடியே பிஃபோராக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக கம்மி ரேட்டில் ஃப்ளைட்டில் வந்துடலாம். இது ஃப்ளைட்டில் வர முடிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன். வர முடியாதவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷீரடியிலேருந்து பூனே, பெங்களூர் போயிட்டு பெங்களூர் டு சென்னை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நிறைய ஆப்ஷன் இருக்குது. சென்னை ஸ்ட்ரைட் ட்ரெயின் கஷ்டமாக இருக்குன்னா ஷீரடி டு பூனே, பூனேலேருந்து ஷீரடி டு பூனே பஸ்ஸில் போயிட்டு பூனே டு சென்னை ட்ரெயினில் வரலாம். ஷீரடி டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை இப்படி நீங்கள் வரலாம். ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா இதுவும் இன்னொரு ஆப்ஷன். ஆக்சுவலாக இது ஃப்ளைட்டில் போக முடியாதவங்களுக்கு இப்படி நீங்கள் வரலாம். ஃப்ளைட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா ஷீரடி சென்னை வந்து இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 2 months பிஃபோரே புக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்கும். அதுவும் நான் வந்து எப்படி கம்மி ரேட்டில் புக் பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் கூகுளில் போய் கூகுள் ஃப்ளைட் டிக்கெட் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே வந்துடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃப்ரம் டூன்னு சொல்லிட்டு ஷீரடி சென்னை போடுங்க. டேட் போட்டுருங்க. டேட் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிரும் எவ்வளோ ரேட் சொல்லிட்டு பெர் பர்சனுக்கு. 2 வகை இருக்குங்க அது பார்க்குறதுக்கு.
நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு கூகுள் ஃப்ளைட்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே காட்டிடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஷீரடின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன், காமிச்சிடும். அதே மாதிரி சென்னைன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, இங்கேயும் காமிச்சிடும். இங்கே வந்து 2 வகை இருக்குது. ரவுண்ட் ட்ரிப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ரவுண்ட் ட்ரிப்னா அப் அண்ட் போயிட்டு வந்து சேம் டைம் புக் பண்ணினா அதுக்கு எதுவுமே இங்கே ஃப்ளைட் டெஸ்ட்லாம் காட்டும், ரேட்ஸ்லாம் காட்டும். 1 வேனா 1 டைம் ஷீரடி டு சென்னை 1 வே போயிட்டு வரலாம். அதுதான் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே எத்தனை பேர் போகிறீங்க, சில்ட்ரன்ஸ் அடல்ட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. இங்கே எக்கானமி, ப்ரீமியம் எக்கானமி, பிஸ்னஸ், ஃபர்ஸ்ட்னு சொல்லி காட்டுது. நம்ம எக்கானமி கிளிக் பண்ணால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிட்டு வரலாம். இங்கே கேலண்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஓப்பன் பண்ணுற எக்ஸாம்பிள் கேலண்டரில் இங்கேயே டேட்லாம் காமிச்சு உங்களுக்கு ரேட்டு டேட்ஸ் எல்லாமே காமிச்சிடும். இங்கே பாருங்க, ஆகஸ்ட் 29 வந்து ரேட் கம்மியாக இருக்குது ஃப்ரைடே. இதே வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் வந்து 3 months பிஃபோராக புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க, ஃப்ரைடே மட்டும் இங்கே கம்மியாக இருக்கு பாருங்க. 2 நாளும் வீக்கெண்டு கம்மியாக இருக்கு. இது வந்து 1 மாதம் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மாதம் நான் புக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இப்படி காமிச்சிடும். சீப் வெர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சீப் வெர்ஷன் கிளிக் பண்ணலாம் கம்மி ரேட்லேருந்து மேக்ஸிமம் ரேட்டுக்கு ஃபில்டர் பண்ணி அழகாக காமிச்சிடும். என் மேக்ஸிமம் இண்டிகோ தான் ஒன்று காட்டுது. இங்கே பாருங்க 3614, 3614 ரூபா ரேட்டிங்க பெர் பர்சனுக்கு எக்கானமியில் 1 வீக். 77 kg இங்கே காமிச்சு எத்தனை கிலோ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு பேக்கேஜ். ஸோ ஈவினிங் 5:10 டிபார்ச்சர் பண்ணால் ஈவினிங் நைட் 7 o'clock போய் கொண்டு போய் சேர்த்துறேன் சென்னையில். ஸோ இதுதான் ஃப்ளைட் ரைட் எல்லாமே காமிச்சிடும். உங்களுக்கு இந்த ஃப்ளைட் ஓகேன்ற பட்சத்தில் கிளிக் பண்ணால் அப்போ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஃப்ளைட்டும் காட்டும். கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, 5459, 5000 ரூபாய் மேலே காட்டுது. ஷீரடி டு ஹைதராபாத் டு சென்னை, ஹைதராபாத்தில் லே ஒர்க் பண்ணிட்டு சென்னை போகிற மாதிரி கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக, இதை விட இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் 3000 ரூபாய்க்கு. ஸோ இது ஓகேன்ற பட்சத்தில் செலக்ட் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் போகும். இது வந்து உங்களுக்கு வந்து புக்கிங் ஆப்ஷன் எந்த ஊரில் எது உள்ள போய் புக் பண்ணணும்னு போய் காட்டும். டேரக்ட் இண்டிகோலே புக் பண்ணுற பட்சத்தில் இண்டிகோன்னு காட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டினியூ கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு இண்டிகோ பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு ஃபேர் காட்டுது. உங்களுக்கு வந்து 3604 பார்த்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த பேஜ் பாப்பப் ஆகி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இங்கே வந்து பேசஞ்சர் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒன்று கொடுத்தா ஒரே ஒரு பேசஞ்சர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம், மேல் ஃபீமேல், உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேம் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டே வரணும். ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து டோட்டல் ஃபேர் காட்டும். ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக காட்டும் ஜிஎஸ்டியோட. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ளைட்டில். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் ஆன்லைனில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ஸோ நீங்கள் 1 மாதம் 2 மாதம் முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 3500 4000 பெர் பர்சன் புக் பண்ணிட்டு நீங்கள் ஷீரடியில் சென்னை டு சென்னை அழகாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இது ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங், சரிங்களா? அக்காமடேஷன் நான் சொல்கிறேன். அக்காமடேஷன் வந்து இதே மாதிரி தான். நீங்கள் வந்து 1 மாதம் முன்னாடி எல்லாமே புக் பண்ணிட்டே வரணும். நீங்கள் உங்கள் மொபைலில் அப்படி இல்லைனா வந்து கூகுளில் போய் வெப்சைட்டில் போயிட்டு ஸ்ரீ சாய்பாபா சனஸ்தான் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அவருடைய அஃபிஷியல் வெப்சைட், ஷீரடி கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். நீங்கள் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லைனா கூகுளில் போய்ட்டு வெப்பில் போய் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் லாகின் பண்ணுறப்போ. ஒன்ஸ் நீங்கள் ஸ்ரீ சாய்பாபா சனஸ்தான் ட்ரஸ்ட் வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரூமோ, ஆர்த்தியோ, அக்காமடேஷன் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே. நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுறப்ப ரெஜிஸ்டர் கிளிக் ஒரு பட்டன் மாதிரி கீழே காட்டும் வெப்பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே ரெஜிஸ்டர் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்கள் ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நேம் டைப் அடிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டோ எந்த ப்ரூஃபோ ஏதாச்சும் ப்ரூஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரூஃப் ஐடி போட்டுக்கோங்க, மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இமெயில் ஐடி வச்சு தான் லாகின் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணுறப்போ அப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்செப்ட் டேர்ம்ஸ் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு டாப் வந்து செக் பாக்ஸ் இருக்கும். Do you wish to donate or book accommodation? நீங்கள் வந்து அக்காமடேஷன் வந்து புக் பண்ண போறீங்கன்ற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அட்ரஸ் காட்டும். உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறமா வந்து பின்கோடு, ஸ்டேட்டு, போஸ்ட், சிட்டி, என்ன சிட்டி சொல்லிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு
ஸோ இங்க பாருங்க டாப்ல வந்து நிறையவே இங்க காட்டும். தர்ஷன் புக் பண்ணலாம், ஆர்த்தி புக் பண்ணலாம், பூஜா புக் பண்ணலாம், அகாமடேஷன், டொனேஷன் நீங்க இது மூலியமா ப்ரொவைட் பண்ணாத கோயிலுக்கு இது மாதிரி நிறையவே இருக்கு. நான் இப்ப காட்ட போறது ஒன்னே ஒண்ணுதான், அகாமடேஷன் மட்டும் தான். இப்ப நம்ம ரூம் பாக்குறதால ஒன்ஸ் இங்க அகாடமிஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து எல்லாமே காட்டும். உங்களுக்கு வந்து ரூம் வேணுமா டாமெட்ரிஸ் கேட்கும். ரூம்னா நம்ம வந்து ஃபேமிலியா போறோம், உங்களுக்கு பெருசா ரூம் வேணா நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த டாமெட்ரியில நீங்க சிங்கிளா போறீங்க, எனக்கு வந்து டாமெட்ரின்ற பட்சத்துல ஒரு பெரிய ஹால்ல வந்து ஒரு 10-20 பேர் படுத்துக்கலாம். கீழே ஒரு பெட் மேல பெட் நீங்க மேல படுத்துக்கலாம், கீழே படுத்துக்கலாம், பெட் தந்துருவாங்க. ஸோ அது 200 ருபீஸ் 300 ருபீஸ் தான் இருக்காது. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா இது. இல்லை டாமெட்ரி ரூம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எத்தனை நாள் தங்க போறீங்க, ஒரு நாள் மேக்ஸிமம் 2 நாள் தான் ஸ்டே பண்ண முடியும் இந்த ஷியடில. நீங்க டே 2 2 நாள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது. நீங்க இப்போ 2 டேஸ் நான் கிளிக் பண்ணி சும்மா. அப்புறமா டேட், செக்இன் டேட், நீங்க என்னைக்கு வந்து ஷியடி ரீச் ஆறீங்க செக்இன் டேட் கிளிக் பண்ணணும். இப்போ நீங்க செக்இன் டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு மாசம் முன்னாடி வந்து ரூம் புக் பண்ணிக்கணும். கரெக்டா ஒரு மாசம் ஒரு டேட் கரெக்டா காட்டும், ஒரு மாசத்துக்கான டேட்டு. நீங்க எந்த மாசம் போகணும் அந்த மாசத்துக்கு முந்தின மாசம் அந்த டேட்டை நீங்க வந்து செக்இன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜூன் மாசம் இந்த மாசத்துக்கு 22 நான் கிளிக் பண்றேன். சும்மா கிளிக் பண்ணிட்டு டைம் ஸ்லாட் நான் கிளிக் பண்றேன். டைம் ஸ்லாட் காட்டும். இந்த டைம் நீங்க போய் செக்இன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. பட் அவங்க அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க என்னைக்கு ரீச் ஆகும் அன்னைக்கு போய் நீங்க வந்து அந்த புக் பண்ண ரெசிப்ட் காமிச்சு அலோவ் பண்ணுவாங்க. நான் சும்மா இங்க வந்து 12 to 3 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ள நான் இது பண்ற மாதிரி நான் காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க ஒரு செக் அவுட் டேட் வந்து 24 hours தான். இதை நான் 2 நாள் கிளிக் பண்ணது, நான் 22 கிளிக் பண்ணிருக்கேன். 24th வந்து 12 o'clock வந்து நீங்க செக் அவுட் பண்ணிடணும். செக்இன் 12 o'clockனால 2 days கழிச்சு 24th செக்இன் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நான் ஏன் 2 நாள் சொல்லிட்டு லாஸ்ட் நான் சொல்றேன், ஏன் 2 நாள் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரூம்ஸ் உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும் சொல்லி கேட்கறாங்க. நீங்க 2 ரூம் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ரூம்னா ஒரு ரூம் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஏன் 2 கிளிக் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் இங்க 2 நாள் கிளிக் பண்ணிருக்கேன், அதனால நான் 2 days நான் கிளிக் பண்றேன். 2 ரூம் வேணும் 2 நாளைக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மேல் 2 ஃபீமேல் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க வந்து இங்கே அதே மாதிரி. ஸோ ஒரு ரூமுக்கு வந்து இப்போ 3 பேர், இன்னொரு ரூம் நான் எத்தனை பேர் ஸ்டே பண்ண போறீங்கன்ற 2 மேல் ஒரு ஃபீமேல் நான் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு ரூம் 2 நாளைக்கு நான் வந்து ரெண்டு ரூம் 2 நாள் ஸ்டே பண்ண போறேன். அந்த மாதிரி கான்செப்ட் நான் இப்போ காட்டுறேன். இங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா ரூம்ஸ் அண்ட் அவைலபிள் டோட்டல் பர்சனல் ஃபார் ரிக்வெஸ்ட் டேட் சொல்லி இந்த டேட் ரூம் அவைலபிள் இல்லைன்னு சொல்லி காட்டுது. இங்க பாருங்க எல்லாம் 0ல இருக்கு. நான் இப்போ வேற டேட்ல தர்றேன். நான் இப்போ வந்து ஜூலை மாசத்துக்கு ஒரு நாள் நான் தர்றேன் வச்சுக்கோங்க. ஃப்ரைடே நான் தர்றேன். அதே மாதிரி நான் செலக்ட் பண்றேன், டைம் செலக்ட் பண்றேன். இங்கே காமிச்சிட்டு பாருங்க ரூம்ஸ் எத்தனை இருக்கு, நான் ஏசி இவ்வளோ இருக்கு, ஏசி இவ்வளோ சொல்லிட்டு இவ்வளோ டீடைல்ஸ் இங்கே காமிச்சிடும் நமக்கு. ஸோ இதை பார்த்து நீங்க உங்களுக்கு எத்தனை ரூம் வேணுமோ நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணீங்கன்னா இங்க கீழே காமிச்சிடும் பாருங்க. இங்க என்ன இருக்கோ இங்க நம்பர்ஸ் காட்டுது, அதை தான் இங்க அக்யூரேட்டா காட்டும். இங்க வந்து பாருங்க ஏசி வந்து இருக்கு, நான் ஏசி இருக்கு, வெஸ்டர்ன் இருக்கு, இந்தியன் சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ரூம் ரெண்ட் 200 ருபீஸ் 2 பேருக்கு. டோட்டல் அமௌண்ட் 800 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து சாய் பக்த நிவாஸ்ல கெப்பாசிட்டி பாருங்க மொத்தம் 5 பேர். மினிமம் 3 பேர் இருக்கு, நீங்க அலோவ் பண்ணலாம். 5 பேர் கூட வரலாம். பட் இங்க சொல்றாங்க மினிமம் மேக்ஸிமம் சொல்றாங்க. நான் ஏசி வந்து இந்தியன் 200 ருபீஸ். சாய் ஆஷ்ரம் பக்த நிவாஸ்ல வந்து ஏசி இருக்கு, வெஸ்டர்ன் இது 600 ருபீஸ் 2 பேருக்கு. ஏசின்றதுனால இதே சாய் ஆஷ்ரம் பக்த நிவாஸ் இதே 250 ருபீஸ் பாருங்க. நான் ஏசி கம்மியா இருக்கு, ஏசி கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த இடத்துல. ஆக்சுவலா வந்து இங்க செட் பண்ணிக்கலாம். ஏசினா ஏசி தனியா காட்டும், அப்படி நான் ஏசி தனியா காட்டும். உங்களுக்கு வந்து எந்த ரூம் லொகேஷன் கிட்ட காட்டும்னு சொல்லி காட்டுங்க பாருங்க. 4 லொகேஷன் வந்து அவங்க வந்து அகாமடேஷன் கட்டி வச்சிருப்பாங்க ஷீரடியில. இந்த 3 வந்து கொஞ்சம் தூரம். இந்த சாய் ஆஷ்டம் தர்மசாலா, சாய் ஆஷ்டம் பக்த நிவாஸ், சாய் பக்த நிவாஸ் இதெல்லாம் வந்து இந்த 3 ரூம்ஸ் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கும் சாய்பாபா சமாதி மந்திர் கோயில்ல இருந்து. இப்ப நான் வந்து சும்மா ரூம் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் இதை கிளிக் பண்றேன். இத்தனை பேர் ஸ்டே பண்ணான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுறேன். ஒருத்தர் காட்டணும்னா நீங்க உங்களோட டீடைல்ஸ் போட்டு தான் நான் ரெஜிஸ்டர் பண்றீங்க. அவங்க மட்டும் இந்த இடத்துல காட்டும், மற்ற எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? ஒரு நேமு, ஏஜ், செலக்ட், ஃபீமேலா மேலா, அப்புறமா வந்து என்ன ப்ரூஃப், ஐடி கார்டு, என்ன ஐடி கார்டு நம்பர், அப்புறமா வந்து ரிலேஷன் இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டே வந்துட்டு நீங்க ஆட் விஷ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். பேமெண்ட் தான் அடுத்தது. எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிட்டு இங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து அக்கமடேஷன் புக் பண்றது. இது எப்போ ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்றேன், அதான் இருக்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஏன் 2 நாள் செலக்ட் பண்ணேன்னு நான் சொல்றேன்.
ஏன் வந்து 2 நாள் செலக்ட் பண்ணேன்னா, ஆஹ் இது இப்போ நீங்க வந்து 12 மணிக்கு செக்இன் பண்றீங்க 16ஆம் தேதிக்கு. ஸோ இது வந்து செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி தான் உங்களுக்கு செக் அவுட் ஆகாம இருக்கு 2 நாள். ஸோ வந்து 2 நாள் வந்து 2 ரூம் ஸ்டே பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 17 to 18 ஒரு ரூம், 18 to 19 ஒரு ரூம் அப்படி பண்ண தேவையில்ல. அந்த 2 நாளுமே ஒரே ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்டிங்கே சொல்லி நாங்கள் செக்இன் பண்றப்பே வந்து அந்த அந்த செக்இனுடைய அக்காமடேஷன் இருக்குல்ல, ரெசிப்ட் அதை காமிச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 2 நாள் ஸ்டே பண்ண போனா அதே ஒரு ரூம் வந்து 2 நாள் தந்துடுவாங்க இந்த எங்க புக் பண்றீங்களோ. ஸோ 2 நாள் வந்து அங்கே அக்காமடேஷன் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்க வந்து செக்இன் பண்றப்ப வந்து அந்த ரெசிப்ட் காட்டணும். நான் 2 நாள் ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா அதே ரூம் 2 நாள் தந்துருவாங்க. ஸோ இது வந்து 2 நாள் ஸ்டே பண்றவங்களுக்கு ஒரு நாளும் நீங்க 1 டே ஸ்டே பண்ணிட்டு 24 ஹவர்ஸ் பாருங்க. 17 18 நீங்க போற மாதிரி காமிச்சிடும். இதான் ரூம் புக் பண்றது. இதே நீங்கள் ரூம் தான் இருக்க ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் புக் பண்ணுறதுக்கு. நான் ஏன் ரூம் கஷ்டமாக ப்ராசஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆரத்தி தர்ஷன்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு மாதம் முன்னாடியே வந்து புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக ரூம் தான் நீங்கள் பார்த்து புக் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதம் முன்னாடியே புக் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 11னா அதுக்கு முன்னாடி மாதம் 11th வந்து ஆன்லைனில் வந்து நைட்டு 12 மணிக்கு பார்த்துக்கோங்க. நடுராத்திரி 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்குது, புக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு நைட் 12 மணிக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்து நோட் பேடில் வந்து உங்கள் நேமு, ஏஜ், டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டு நம்பரு அப்போ எல்லாமே ரெடி பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நேமு, ஏஜ், ஆதார் கார்டு நம்பரு, அப்புறமா இனிஷியலு, அப்புறம் எல்லாமே வந்து சென்னை சொல்லிட்டு எல்லாமே நோட் பேடில் ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் 12 மணி ஓப்பன் பண்ண அப்புறமா வெப்சைட்லேயோ ஆப்லேயோ லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆர்த்தி நீங்கள் உங்களுக்கு வந்து ஷீர்டி கிட்ட 4 வகை ரூம் இருக்குங்க. கவர்மெண்ட் ரூம் 4 இருக்குது. நான் வந்து என்ன புக் பண்ணியிருக்கேன், துரத்தி புக் பண்ணியிருக்கேன். நான் ஏன் துரத்தி புக் பண்ணேன்னா, ஷீல்டு வந்து 500 மீட்டர்ஸ் தாங்க. 500 700 மீட்டர்ஸ் தான், நடந்து போட்டிட்டு டிஸ்டன்ஸ் தாங்க. அழகாக நீங்கள் இந்த சுவாமியை பார்க்கறது கோயில்கிட்ட நடந்து போயிடலாம். ஸோ துரத்தி வந்து இந்த ஷீர்டி கோயில் கிட்ட தாங்க இருக்குது. சாய்பாபா மந்திர் கிட்ட தான் இந்த துரத்தி அக்காமடேஷன் இருக்குது. அதுலேயும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை ரூம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுடைய நேமு, ஏஜ், ஆதார் கார்டு நம்பரு, எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு 4 டீட்டெயில்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணி கால் பேஸ்ட் பண்ணிங்க நோட் பேட்லேருந்து. ஆனால் டக்குன்னு ஃபுல் ஆயிடும். கிடைக்க ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. இதை நீங்கள் கால் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அக்காமடேஷன் கடைசி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் புக் பண்ண சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி அதை காமிக்கணும். அப்போ ஆதார் கார்டு காட்டணும். அதை காமிச்சா போதும். ஒருத்தர் ஆதார் கார்டு காமிச்சா போதும். உங்கள் 4 பேர் வராங்கன்னா ஒரு ஆதார் கார்டு காமிச்சா போதும். ஷீரடி அக்காமடேஷன் புக் பண்ணிட்டீங்கன்னா ஷீரடிக்கு வந்து அந்த அக்காமடேஷனில் போய் செக்இன் பண்ணுறப்போ ஜெராக்ஸ் காப்பியும் ஒரு ஆதார் காமிச்சா போதும் ரூம்க்கு தந்துடுவாங்க. ரூமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வீடியோவில் காமிச்ச ரூம் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரூமாக இருக்குது. ஏசி ரூம் ஒர்த்தாக இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லாயிருக்கு. சாய்பாபா சனஸ்தான் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்பை, அதிலே வந்து தர்ஷன், ஆரத்தி, ரூம் சொல்லி காட்டணும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆரத்தி புக் பண்ணணும்னா ஒரு மாதம் முன்னாடி புக் பண்ணிக்கணும். பட் ஆனால் இந்த ஆரத்தி வந்து ஒரு மாதம் முன்னாடி புக் பண்ண பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காலியாக தான் இருக்கும், பொறுமையாக ஃபுல்லாகும் ஆரத்தி. அதே மாதிரி தான் நீங்கள் ஆரத்தி புக் பண்ணுறப்போ உங்களுடைய யார் கூட வராங்களோ அவங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, ஏஜ், ஆதார் கார்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஆரத்தி புக் பண்ணிக்கலாம். 4 வகை ஆரத்தி இருக்குது. காலைல, மதியம், ஈவினிங், நைட் சொல்லிட்டு 4 வகை ஆரத்தி இருக்குது. உங்களுக்கு எந்த ஆர்த்தி வேணும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆரத்திக்கு ஒரு பர்சனுக்கு வந்து 400 ருபீஸுங்க. ஒரு பர்சனுக்கு 400 நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆரத்தியை சுவாமி தரிசனம் பண்ண பாபாவை. இப்போ நீங்கள் ஆர்த்தி ஆன்லைனில் புக் பண்ணணும்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்ரீ சாய்பாபா சனஸ்தான் ட்ரஸ்ட் ஆன்லைன் வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை மொபைல் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் லாகின் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் மேலேயே பாருங்கள் தர்ஷன், ஆர்த்தி, பூஜா, அக்காமடேஷன் சொல்லிட்டு எல்லாமே காட்டும். முன்னாடி நம்ம அக்காமடேஷன் எப்படி ஆன்லைன் புக் பண்ணி சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஆர்த்தி முக்கியமானதை நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைன் எப்படி புக் பண்ணு சொல்லிட்டு அந்த ஆர்த்தி கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் லோட் ஆகும். இங்கே டேட் காட்டும். உங்களுக்கு இங்கே டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய க்ரீனில் காட்டுது பாருங்கள். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, வீக்கெண்ட் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டர்ஸ்டே பாபா பூங்க தான் நான் புக் கிளிக் பண்ணுறேன் டேட்டு. அப்புறம் இங்கே வந்து ஆரத்தி இப்போ இங்கே 2 தான் இருக்குது. பார்த்து வியாழக்கிழமை பாருங்கள், கக்கட ஆரத்தி மதியம் மாற்றி 2 தான் இருக்குது. ஏன்னா வியாழக்கிழமை ஸ்பீடாக ஃபுல் ஆகுது. இந்த இதை நான் மற்ற நாள் நான் பார்க்குறேன். ஸோ வெனஸ்டே கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆரத்தி காட்டுறது பாருங்கள். ஸோ இங்கே வந்து கக்கட ஆரத்தி காலையில், மதியம் ஆரத்தி 12 மணிக்கு, இப்போ தூப் ஆரத்தி ஈவினிங், சேஜ் ஆரத்தி நைட். ஸோ 4 ஆரத்தி இருக்குது. உங்கள் எந்த ஆரத்தி வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த ஆரத்தி கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சும்மா வந்து நைட் ஆர்த்தி புக் பண்ணி நான் அப்படி தான் நைட் ஆர்த்தி நான் போனேன். அதனால் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அவைலபிள் 420 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து மெயில் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் போகிறீங்கன்னு சொல்லிட்டு
இங்க எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இங்க இது காட்டும் பாருங்க, அமௌண்ட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு எவ்வளோன்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து 400 400 ருபீஸ் ஒருத்தருக்கு. நீங்க எத்தனை பேர் போடுங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து அமௌண்ட் வந்து இங்க டிஃபர் ஆகும். அப்புறமா இங்க வந்து இப்போ ஏ நேம் லாகின் இருக்கிறதுனால இப்போ வந்து ஏ நேம் காட்டுது. அப்போ கீழே ஒன்று கீழே செலக்ட் பண்ணிட்டே வாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க நேமு, ஏஜ் செலக்ட் எல்லாமே நீங்க டைப் அடிச்சுட்டு இங்க வந்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஆர்டின்ஷியல் புக் ஆன்லைன் புக் பண்ணீங்கன்னா நீங்க போறப்போ நீங்க புக் பண்ண அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போகணும். அப்புறமா ஆதார் கார்டு கையில வச்சுக்கணும். அப்புறமா அவ்வளோ அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து 3 ஹவர்ஸ் முன்னாடியே நீங்க போய் லைன்ல நின்றுடணும். 10 o'clock ஆச்சுன்னா 7:30 ஒரு 2.5 hours டேஸ்க்கு டைம் முன்னாடி போய் நின்றுட்டீங்கன்னா நீங்க சாய்பாபா உட்காந்து நீங்க அழகா தரிசனம் பண்ணிட்டு ஆர்த்தியை பார்த்துட்டு வரலாம். இதுதான் நம்ம ஆன்லைன்ல ஆர்த்தி புக் பண்றது. அப்புறமா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணால் கூட 200 ருபீஸ்ங்க ஒரு தர்ஷன் டிக்கெட். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், அப்படின்னா நேரில் போய் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணோன்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் தந்தால் மட்டும் போதும், நேம் வைஸ் தந்தால் மட்டும் போதும் புக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தர்ஷன் புக் பண்ண நினச்சிங்கன்னா தர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே டாப்பில் காட்டும். அதே மாதிரி டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெனஸ்டே செலக்ட் பண்ணுறேன் டேட்டு. நீங்கள் எந்த டைமில் ஆர்த்தி ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். எந்த டைமில் போய் சுவாமியை நேரில் தரிசனம் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் போகிற அன்னைக்கு நீங்கள் டேட் டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டோட்டல் 970 டிக்கெட்ஸ் இருக்குது. காலைல 7 மணிக்கு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை பேர் போகணும் அத்தனை பேர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க மெம்பர்ஸை. இங்கே ஒருத்தர் 200 ருபீஸ், இது ஆரத்திக்கு வந்து 400, தர்ஷன் 200 ருபீஸ். ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாமே காமிச்சிடும். உங்கள் டீல்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி எல்லாமே இங்கே கீழே காட்டும். நீங்கள் அதே மாதிரி ஃபில் பண்ணிட்டு இங்கே ஆன்லைன்லேயே வந்து தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது இன்ஃபர்மேஷன் வீடியோ புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோஸை லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. அப்போ நிறைய பேருக்கு தெரியும். முடிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இது மாதிரி ஆன்லைன் புக் பண்ண வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு. முக்கியமாக ஆன் டைம் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய், see you.